சி சுப்ரீம் கோர்ட் ஏன் அவரை முதல்ல ஒரு 180 நாட்கள் வாட்டவர் டைம் வச்சு ஜெயிலில் வச்சதுன்னா, அவரால் சாட்சியை கலைக்க முடியாதுன்னு ப்ரூவ் பண்ண அப்புறம் தான் அவர் ரிலீஸ் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் இருக்கா? முதல்ல அமைச்சராக இருந்தே ஜெயிலில் இருந்தார். அப்போ அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படலை. அப்போ இந்தியாவின் தலை சிறந்த சட்ட நிபுணர்கள் முகுல் ரோஹத்கிலாம் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் மந்திரி பதவியில் இருந்தால் ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம், ஜாமீன் வேணுமா மந்திரி பதவி வேணுமா நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு ஸ்டாலின்டம் முன்னாடியே கூறப்பட்டது. நான் சொல்லிட்டு 1 year ago சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் சொன்னால், செந்தில் பாலாஜி சொன்னால், இல்லைங்க நான் வெளியில் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு உள்ளே இருக்க முடியல, நான் வெளியில் வந்துடுறேன், மந்திரி பதவி ராஜினாமா பண்ணுவோம். ராஜினாமா உடனே ராஜினாமா பண்ணி அடுத்த ஒரு கொஞ்சம் குறுகிய நாட்காலங்களிலே சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு பெயில் கொடுத்துச்சு. என்ன கண்டிஷனில் பெயில் கொடுத்தது? சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, யாரோடும் தொடர்பு வச்சுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தட் இஸ் கண்டிஷன். சுப்ரீம் கோர்ட் என்ன மைண்டில் வச்சதுன்னா, இவர் ரிலீஸ் ஆகி போனால் ஒரு பாட்டுக்கு ஓரமாக ஒரு எம்எல்ஏ இருப்பார், ஒரு வீட்டில் இருப்பார், எந்த விதமான ஆக்டிவிட்டி இருக்காது, இவரால் எந்த கேஸுக்கு பாதகமும் வராது, கேஸ் பாட்டுக்கு நடத்தலாம், அவர் பாட்டுக்கு ஜாமீனில் இருக்கட்டும்னு நினச்சாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீங்கள் வந்து கண்ணில் விரல் விட்டு ஆட்டுற மாதிரி அடுத்த நாளே அவர் வந்து அமைச்சராக்கினீங்கன்னா, அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன ஏமாளியா? சுப்ரீம் கோர்ட் இன்னும் தெரியாதா? ஏன்னா நீங்கள் அமைச்சராக்கினது நோக்கமே சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு எதிரானது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? நீங்கள் சாட்சிகளை கலைத்து விடுவீர்கள் அப்படின்ற ஒரே காரணத்தாங்க ஜாமீன் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். சரி, அமைச்சரவை பதவி ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் சாட்சிகள் கலைக்கிறது வாய்ப்பு கம்மி பண்ணலாம், இருந்தாலும் அந்த மந்திரிங்கிற அளவுக்கு ஒரு டாமினன்ட் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்தாங்க அவங்க. நீங்கள் என்னடான்னா, அவங்க எந்த நோக்கத்துக்கு கொடுத்தாங்களோ அந்த நோக்கத்தை டிஃபீட் பண்ணுற மாதிரி இமீடியட்டாக நீங்கள் வந்து அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்து அதே பொசிஷன் கொடுத்து அவர் சூப்பர் மினிஸ்டர்ன்ற மாதிரி அவர் உட்கார வச்சிங்க. சுப்ரீம் கோர்ட்டை இது பார்த்தாங்க, கவர்மெண்ட் சொல்லி பொதுநல வழக்கு ஒருத்தர் போட்டார். பொதுநல வழக்கில் போட்டார், சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது, உடனே பெயிலை கேன்சல் பண்ணுங்க, சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிச்சு. ஸோ இது பேசிக் ரீசனே, திஸ் கேஸ் இஸ் பீங் மானிட்டர்ட் பை சுப்ரீம் கோர்ட். இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் ஒரு இன்ச்சாக பார்க்கறது சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டை மீறி எதுவும் நடக்க முடியாது. இது வந்து ஒரு திமுகவின் சர்க்கிளின் முதல் அடின்னு கேட்டிங்கன்னா முதல் அடி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இப்ப அமலாக்கத்துறை தரப்புல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, என்னதான் வந்து இவர் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியே வந்துட்டாலும் எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, அதனால அவர் வந்து செக்ரட்டரியேட் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நீங்க கெஜ்ரிவாலுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அமலாக்கத்துறை வழக்கில் கோப்புகளில் சைன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வந்தது. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா சார். செக்ரட்டரியேட் பக்கம் போகக்கூடாது, கோப்பில் கைன் போடக்கூடாது, அது பண்ணக்கூடாது. அது தடுத்து ஒரு டம்மி முதலமைச்சராக இருக்கலாம், டம்மி முதலமைச்சர்ன்ற ஈக்குவலன்ட் ரேங்க் கொடுத்துட்டு வேற எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அவர் ராஜினாமா பண்ணி ஆர்டர் ஷீட்டை கொடுத்துட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜிக்கும் அதே கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா திருப்பி அவர் வந்து நாளைக்கு ஒரு மாதம் கழித்து திருப்பி மந்திரி ஆகிட்டாங்கன்னா, அதனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த கண்டிஷனில் என்னென்னா செக்ரட்டரியேட் பக்கம் போகக்கூடாது அப்படின்ட்டு பார்த்து வீட்டிலேருந்து கூட ஃபைல் பார்க்க முடியும். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டையே கண்ணில் வழக்கண்ணை ஓட்டு பார்க்குது. சுப்ரீம் கோர்ட் த ஹையஸ்ட்டு லீகல் அத்தாரிட்டி இன் இந்தியா. அது ஏன் நீங்கள் ஏமாற்ற பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்ன தான் சட்டத்தின் மீது உங்களுக்கு மதிப்பு இருக்குது? இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லேயே ஸ்ட்ராங்கான லீகல் டீம் கொண்டது டிஎம்கே. வேறு எந்த ஏடிஎம்கேக்கு காங்கிரஸ் பிஜேபி எதுக்குமே கிடையாது. என்ஆர் இளங்கோ வில்சன்லாம், சண்முக சுந்தரம், தே ஆர் பிரில்லியன்ட் பீப்புள் இன் லா. அந்த லாவை வச்சு எந்த அளவுக்கு மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு சட்டத்தை வளைக்க பார்க்குறாங்க. அது பின்னாடி அவங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ அடுத்து என்ன சிச்சுவேஷன் நடக்கும் சார் இவரோட கேஸில்? அடுத்து என்ன நடக்கும்? அடுத்தது கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இத்தனை நாளாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, சூடு பிடிச்சி இப்போ வந்து சாட்சியங்கள்லாம் கூப்பிட்டு என்கொயரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகரும். இது என்னென்னா, இதில் நீங்கள் கேட்கலாம், மத்திய அரசாங்கத்தோட ஹேண்ட் இருக்கான்னு கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறது, தேர்தலுக்கு முன்பு செந்தில் பாலாஜி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அது வந்து திமுக பெரிய பாதகமாக முடியும். தேர்தலில் ஒரு கேம்பெயினில் சொல்லலாம் திமுக ஊழல் கட்சி. தோ டெக்னிக்கலி திமுக அரசாங்கத்தில் அவர் ஊழல் பண்ணல. இந்த வழக்கோட பின்னணியே பார்த்தீங்கன்னா அதிமுக அரசாங்கத்தில் பண்ண ஊழலுக்கு தான் அவர் மாட்டிகிட்டு இருக்கார் டெக்னிக்கலி. ஆனால் அதிமுக அரசாங்கத்தில் ஊழல் பண்ண மாட்டினவரை எப்படி வந்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்கிற கேள்வி தான் ஸ்டாலின் முன்னாடி நிற்குது. ஸோ டிஎம்கே ஊழல்னு டெக்னிக்கலாக சொல்ல முடியாது. பட் திமுக அமைச்சர் ஊழலில் ஈடுபட்டார்னு சொல்கிறதுக்கு எல்லா விதமான
ஒரு முகாந்திரமும் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஜேபி என்ன பண்ணோம், எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணோம். அதுக்கிட்ட தானே பவர் இருக்குது, டெல்லியில் பவர் இருக்குது, கையில் பவர் இருக்குது. இடியை ஸ்பீடப் பண்ணோம், ஹைகோர்ட்டை ஸ்பீடப் பண்ணோம், சுப்ரீம் கோர்ட் ஸ்பீடப் பண்ணோம். எல்லாம் சீக்கிரம் முடித்து எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுங்க. இவர் இருக்கார், பொன்முடி இருக்கார், ஐ பெரியசாமி இருக்கார், தங்கம் தென்னரசு, அவர் லிஸ்ட்டு ஒரு 10 பேர் லிஸ்ட்டு போகுது. அதில் ஒரு 5-6 பேருக்காவது கன்விஷன் வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து டெல்லிக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா டெல்லி வந்து இப்போ ஃபோக்கஸ் வந்து காஷ்மீரில் போயிடுச்சு. இப்போது ஸோ இன்னும் ஒரு 15 நாளைக்கு இந்த பக்கம் வரமாட்டாங்க, தமிழ்நாடு பக்கம் வரமாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நெக்ஸ்ட் ஹியரிங் தான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷனில் இருக்குது. இப்போ வெக்கேஷன் ஜூன் வரைக்கும் வெக்கேஷன். ஸோ அது வரைக்கும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஜூனுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அப்போ அந்த அடுத்த ஹியரிங் வரும்பொழுது என்ன மாண்புமிகு நீதி அரசர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க, என்ன மாதிரி கண்டிஷன்லாம் போடுறாங்க, என்ன மாதிரி வந்து இப்போது 2 விஷயம் இதில் பார்க்கணுங்க. சிவில் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது, ஒரு தனி மனித சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. ஜஸ்டிஸ் V.R. கிருஷ்ணய்யர் சொல்லுவார் என்றைக்குமே, ஜெயில் இஸ் நாட் தி ஆப்ஷன், பெயில் இஸ் தி ஆப்ஷன் பார். V.R. கிருஷ்ணய்யர் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். அவர் வாழ்க்கையை கம்யூனிஸ்டாக துவக்கினார். கம்யூனிஸ்ட்லேருந்து ஜட்ஜி ஒரு ரொம்ப ரேர், சந்துருமாரி, ஜஸ்டிஸ் சந்துருமாரி. கிருஷ்ணய்யர் சொல்லுவார், பெயில் வந்து ஒரு குற்றவாளியோட ரைட்டு, ஜெயில் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். அந்த ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து அப்போஸ் பண்ணால் கூட சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருச்சு, பெயில் கொடுத்துருச்சு. அந்த பெயிலை தவறாக பயன்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு தான் இப்போ நிற்குது. அது அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அவருக்கு வந்து திருப்பி ஜெயில் வராது, வாய்ப்பு இல்லை. இதை அன்றைக்கி கூட நெதி கூட யாரை கேட்டாங்க, திருப்பி செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிடுவாரான்னு. வாய்ப்பு இல்லை, இமீடியட்டாக ஜெயிலில் போட மாட்டாங்க. அவரோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சாட்சியங்களை கலைக்கிறாரா, கூப்பிட்டு பேசுகிறாரா, பவர்லேருந்து எதை பண்ணுறாரா. ஏன்னா அவர் அமைச்சராக இல்லாட்டி கூட அவர் சார்ந்திருக்கும் கட்சி ஆளும் கட்சி. போலீஸ் கையில் இருக்குது, ஹோம் மினிஸ்ட்ரி கையில் இருக்குது, எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. அவங்க ஏன் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்கார் வேறு. ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர். கண்டிப்பாக. ஆகவே அவருடைய செய்கைகள் பொறுத்தே இந்த வழக்கினோட நிலைமை எந்த திக்கை நோக்கி போகிறதுங்கிறது நம்ம உணர முடியும். திருப்பி அவர் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இனிமேல் ஒரு தடவை சூடு போட்டவங்க திருப்பி வர மாட்டாங்க. அது ஸ்டாலின் க்ளீனாக இருப்பார். ஏன்னா அடுத்த வாடி போட்டாங்கன்னா கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணுற லெவலுக்கு போனாலும் போயிடலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் தாங்க அத்தாரிட்டி. எங்க ஒரு ஜனாதிபதியே கொஸ்டின் பண்ணுற சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம விளையாட முடியுமாங்க? கண்டிப்பாக. ஒரு நாட்டினோட ஜனாதிபதி, இப்போ தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியமிக்கிறதே ஜனாதிபதி தான். ஸ்வேரிங் இன் பதவி பிரதமர் பண்ணி வைக்க ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதிக்கே நீங்கள் வந்து டைம் கொடுத்து 3 மாதத்துக்குள்ளே வா, 2 மாதத்துக்குள்ளே வான்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்னா, அது எவ்வளோ பவர்ஃபுல் பாடி நீங்களே உணர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இமீடியட்டாக எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஜூனுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார். இப்போ தொடர்ந்து திமுக அரசில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தை பற்றி பேசணும். பொன்முடி அவர்கள் சர்ச்சைக்கு உள்ளாயிட்டே இருக்கார். அவர் எது பேசினாலும் சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் சொத்து குவிப்பு வழக்கு வந்து அவர் மேலே போட்டிருந்தாங்க. 2003 அந்த டைமில் போட்டிருந்தாங்க அதிமுக தரப்புல இருந்து. அப்போவே அந்த கேஸை முடிச்சும் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ திருப்பியும் அந்த கேஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் போட்டப்பட கேஸில் வந்துட்டு பொன்முடி அவர்களை வந்து அந்த கேஸை கேன்சல் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் இப்போ திருப்பியும் அந்த கேஸை கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா கீழமை நீதிமன்றம் சரியாக செயல்படலை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருதுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில பொறுப்பெல்லாம் இருக்குது. கீழமை நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறதுன்னு படிக்கிறதுக்குனே ஒரு செக்ஷன் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். சரியாக தீர்ப்பு ஏன்னா இவங்க கீழமை நீதிமன்றங்கள்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸோட கட்டுப்பாட்டில் தான் வராங்க. அவங்க கொடுக்குற தீர்ப்புகள் ஏன்னா இப்போ விழுப்புரம், கடலூர், பண்ருட்டி, வேலூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த அமைச்சர்களோட பாக்கெட் பரோ. துறைமுருகன்னா வேலூர், விழுப்புரம்னா பொன்முடி, வேலூர்னா திருவண்ணாமலை, இந்த மாதிரி. ஸோ அந்த பாக்கெட் பரோவில் இருக்கிறதுனால நீதியை ஈஸியாக அவங்களால விலை கொடுத்து வாங்க முடியும். மிரட்டியும் வாங்கலாம், பணம் கொடுத்து வாங்க முடியும், இல்லை ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து குற்றமற்றவர்கள் என்று நிரூபித்தார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருதுகிறது. நான் சொல்ல கருதுகிறது. கருதினதுக்கு அப்புறம் தான் வந்து இமீடியட்டாக எல்லாரும் ஜூஸ் தட்டி அடித்து ஹைகோர்ட் எடுக்க ஆரம்பிச்சது. நீதிபதி ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்கன்னா கீழமை நீதிமன்றங்கள் சரியான முறையில் தீர்ப்பு வழங்கலை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கீழமை நீதிமன்றங்களை விட அறிவு ஜாஸ்தி உள்ளவங்க தான் ஹைகோர்ட்டில் இருப்பாங்க. ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் இது ஒரு பவர்ஃபுல் பொசிஷன். அவங்க அந்த நேக்கடாயில் பார்த்தோன்னே தெரியும் இது ஏதோ தப்பு நடந்திருக்கு, இது ஏதோ தப்பு நடக்கலை அப்படிங்கிறது.
அந்த பேசிஸில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இனிமேல் என்ன நடக்கும்? ஆனால் ஒன்லி திங் இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போது பொன்முடி தரப்புலையும் அவங்க தரப்புல அவங்களே போட்டுப்பாங்க, ஷார்ட் டைமில் முடிங்க, சீக்கிரம் முடிங்க, 6 மாதத்தில் முடிங்க, 3 மாதத்தில் முடிங்க அப்படின்னு. அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே முடிங்க. அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே முடிஞ்சு கன்விக்ஷன் ஆச்சுன்னா திருப்பி திமுக தலைவலி வரும். விடுதலை செய்யப்பட்டார்னா தப்பில்லை, போயிடலாம். ஆனால் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற சட்ட நிபுணர்கள் கருதுகிறார்கள். அதே போல பொன்முடி மட்டும் இல்லாமல் ஐ பெரியசாமி அவர்களுக்குமே இந்த சொத்து குவிப்பு வழக்கை வந்து திருப்பியும் எடுத்திருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி இருந்தது திண்டுக்கல்ல வந்து ஒழுங்காக விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதான் திமுக அமைச்சர்கள் ஒரு 7-8 பேர் மேலே சொத்து குவிப்பு பிரச்சனை எல்லாம் ஓடிட்டுருக்கு. இது என்ன பிரச்சனைன்னா, இந்த கலைஞர் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் யார் தப்பு பண்ணால் பார்த்துப்பார். சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ண அலோவ் பண்ணுவார். ஆனால் அவர் கையை மீறி எந்த அமைச்சரும் போகாமல் பார்த்துப்பார். அந்த மாதிரி ஸ்டாலின் பண்ணுறாரு. ஆனால் பண்ணுறதில்லை. எல்லா அமைச்சர்களையும் வளர்த்து விட்டார். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணாடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஆகிடுது, அவமானமும் அவன் பேரும் ஸ்டாலின் தான் வரல, அமைச்சருக்கு வரல. ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கும் இந்த அமைச்சர் அப்படின்னு வருது. ஸோ ஸ்டாலின்ற அடைமொழி கூட வருது. கலைஞர் அப்படி இல்லை. கலைஞர் என்ன பண்ணால் கூட அமைச்சர்கள் வந்து அடங்கி நடக்கணும்னு எதிர்பார்ப்பார். ஏதோ மைண்ட் கொஞ்சம் சின்ன இடத்துக்கு சாப்பிடு அப்படிம்பார். வெளியில் தெரியாமல் பார்த்துப்பார். அவர் அதுலலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட், கில்லாடி. அவர் ரொம்ப அரசியல் ஞானி மாதிரி அவர். ஸோ அவர்கிட்டேருந்து ஸ்டாலின் கற்றுன பாடங்களில் இந்த பாடத்தை ஏன் கற்றுக்க தவறிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது என்ன ஆகுது, ஆட்சிக்கும் கெட்ட பேர், கட்சிக்கும் கெட்ட பேர். இப்போ அடுத்த தேர்தலில் இப்போ இன்னொரு 8-9 மாதம் தேர்தல் வரப்போகுது. நீங்கள் கூட சொல்லலாம், தேர்தலில் வந்து ஊழல் ஒரு இஷ்யூவே இல்லைங்க. ஆமாம், ஏன்னா ஜனங்களுக்கும் ஊழல் சொன்னால் அட யார் தான்ப்பா, எல்லாம் கட்சி ஊழல் தான், விடு போ அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர 1967-71 மாதிரி ஊழல் பெருசாக பேசப்படலை. ஏன்னா ஊழலோட வாழ மக்கள் பழகிட்டாங்க. இந்தியன் படத்தில் வர மாதிரி எதுக்கெடுத்தாலும் ஊழல்ன்ற, இப்போ நம்ம லைஃபே ஊழல். நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால்? சில பேர் வந்து நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சிடும், அதுக்கு உண்டான டிலே அனுபவிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி கூறுவார்கள். ஆனால் திமுக நிலைமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரிதாபகரமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு அமைச்சரவையில் ஒரு 8 பேர் மாட்டிட்டாங்கன்னா தட் ஷோஸ் த கேலிபர் ஆஃப் த கேபினட். இந்த கேபினட்டோட மாண்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிய வைக்கிறது. ஆனால் இன்னொரு நண்பர் பேசிட்டு இருந்தார், இப்போ வர இளைஞர்கள், இப்போ புதுசாக இப்போ அடுத்த வருஷ தேர்தலில் ஓட் போடக்கூடிய இளைஞர்கள்லாம் நிறைய இளைஞர்கள் வாக்காளர் ஆகிட்டாங்க. 18-25 வயசு வரைக்கும். அவங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா வந்து டிஎம்கேக்கு போகணுன்னு சொன்னால் கூட நான் போட முடியாது, ஊழல் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. தான் கேள்விப்பட்டேன். வந்துட்டாங்கன்னா ஆளும் கட்சிக்கு பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா அந்த இளைஞர்களுக்கு வந்து லஞ்சம் முக்கியம், நாடு நல்லா இருக்கணும், மக்கள் வசதியாக வாழணும், மக்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்டும் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல், அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு குழு இந்த யூத் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் எவ்வளோ பார்த்துருப்பாங்க. காலேஜ் அட்மிஷன்லேருந்து, ஜாப்லேருந்து, ரிசர்வேஷன்லேருந்து, மார்க்கெட்லேருந்து எல்லா விதமான விஷயம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க மனதை உறுத்தக்கூடிய விஷயங்கள் எது இருக்கோ அதை துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். ஸோ அப்பா அம்மா சொன்னால் கூட கேட்க முடியாதபடி அவங்க விஜய்க்கோ பிஜேபிக்கோ யாருக்கு போடுவாங்க தெரியாது, வாக்குகள் மாறி விழுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு ஒரு அரசியல் திறனாய்வாளர் என்கிட்ட சொன்னார் ரீசெண்டாக, ஒரு 1 வீக் முன்னாடி. ஓகே, இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்குது. கண்டிப்பாக இதே லெவலில் போய் இன்னும் 4-5 அமைச்சர்கள் மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக பின்னடைவு. ஏன்னா நீ என்னதான் பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற முயற்சித்தாலும் எல்லாரையும் பணத்தால் வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்கலாம், இல்லைன்னு சொல்ல. அந்த ஸ்லம்மில் கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாம், இங்கே கொடுக்கலாம். படித்தவர்கள்லாம் பணத்தை போன பாராளுமன்ற தேர்தல்லையே என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் தேர்தல் அதிகாரியாக பணியாற்றினார். அவர் இன்சிடென்ட் சொன்னார். ஒரு கட்சிக்காரன் வந்து ஒரு இளைஞர்களை 2000 ரூபா கொடுத்தாராம். அந்த இளைஞர் 2000 ரூபா தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு என்னை விலைக்கு வாங்க போறியா, கெட் அவுட், டோன்ட் கம் ஹியர் அப்படின்னு தூக்கி அடித்தாராம். உடனே எல்லாம் கை தட்டினாங்களாம். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணம் அப்படின்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இளைஞர்களை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு ப்ரூவ் ஆகிடுது.
இளைஞர்கள் திமுக பொண்ணை போட்டு தான் வாங்க, அதை நம்ம தடுக்க முடியாது. அவங்க யாருக்கு போடுறாங்கன்னு நம்ம தடுக்க முடியாது. ஆனால் நம்மளோட அனுமானம் என்னென்னா, ஊழலற்ற ஆட்சி வேணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் திமுக போட மாட்டார்கள் என்று நாம் நம்புவோமாக. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நன்றிம்மா.